ஆஸ்தியை கொடுத்தார். இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணாராம்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி ஆராதிக்கப்படும் போது இந்த உலகத்தில் கர்த்தர் அவனுக்கு அதிக விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அதாவது வேதம் சொல்லுகிறது, தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். 30ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த எசேக்கியா கியோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கிருந்து தாவீதின் நகரத்திற்கு நேராக திருப்பினார். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்தி ஆராதித்தது நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில் உலக ஆசீர்வாதங்கள் கிடைத்தது மாத்திரமல்ல, எசேக்கியா என்னெல்லாம் செய்ததோ அதெல்லாம் கர்த்தர் வாய்க்கும்படியாக உதவி செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில் அவரை ஸ்தோத்திரம் செலுத்தி ஆராதிக்கப்படும் போது இந்த உலகத்தில் இருக்கிற திரளான மிகுதியான ஆசீர்வாதத்தால் கர்த்தர் நம்மை நிரப்ப அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்ம செய்கிற காரியங்கள்லாம் அவர் வாய்க்கும்படியாக உதவி செய்கிறவராக இருக்கிறார். இந்த எசேக்கியாவுக்கு மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் அவரை ஸ்தோத்திரம் செலுத்தி ஆராதிக்கப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதம்